அந்த நம்பரும் கூடிக்கிட்டே வருது. அது தவிர அந்த சம்பவத்தில் அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவித்தோம். ஆனா நேற்றுக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியா தாம் வர விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இங்க 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ், இனி காலையிலேயே நாங்கள் டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில, அதோட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தரா போய் பேசி அவங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேர் போய் பார்க்க முடியுது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலந்துற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன். தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டு பண்ணாரு. ஒன்னொன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன். பொறுமையா ஆரம்பிங்க. நான் விஜயா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டுல அவங்கதான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தைய இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு ஒரு விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குற்றப்படிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கைக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பார்க்க வேணான்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும்? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில், பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி
கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டு அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீங்களே 2 பேர் கேட்கிறேன், நான் திருப்பி வரேன். நான் மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். நான் அட்லீஸ்ட் இன்னைக்கு பிரதமரை நாங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுங்க சொன்ன பிறகு அங்க பேசுறதுல டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டா பண்ணுவேன். இது தொடர்பாக மத்திய அரசு தலையிட்டு ஒழுங்குமுறைகள் செயல்படணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்போது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கும். நான் அதுதான் முதல்லயே சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கட்சியமா போய் அங்க சொல்லதான் போறோம். எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே நடக்காம இருக்க நடவடிக்கைகளை இனிமே இதுதான் செய்யணும், இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கணும், இல்லை நடத்தவே கூடாது. நீங்க சொல்றது புரியுது, நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம். There's been a lot of political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a Union Finance Minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important, but I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come, people's opinions will come, and anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody and post that whoever does whatever, hope it's for the welfare of the people. That's all I can observe. But the politics is being played, ma'am. Lives are being lost. Lives are being lost. All of us agree lives should not be lost. And beyond that, I'm not in a position to add anything more to your comment. There is an allegation that this was due to the intelligence failure of the police, and the police should have anticipated that these much of crowds are gathered. Looking at the previous campaigns of the TDK leader, what is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that, or even to review that, or even to question that, or even to say what I've heard is complete information, therefore I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Murugan and myself have been sent by the Honorable Prime Minister to go and meet with people who are all aggrieved. And that's all I can comment on and report back on. You met a lot of people who've been affected now. What are they telling you? Are they directing their anger at one particular, what are they telling you? Where is the anger? I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say, using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind 1 or 2 people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that.
And therefore, coming to the point, all of you have been with me, all through, with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it, and instead of me saying it in one way or the other, and then for you to, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. No. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request, so that the collector can send the numbers today itself, and both of us as ministers in the Union Cabinet will certainly go back and speed it up. On what? No, I would say you send the account numbers first. No, I have not come on that job. My job is very clear. I have come to meet up with the affected. மேம் 40 பேர் இறந்துருக்காங்க. அரசு அதிகாரிகள் யார் மேலுமே நடவடிக்கை எடுக்கலையா? மேல வயிற்று மேல யார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது நான் சொன்ன மாதிரிங்க, நான் வந்தது இதுல அஃபெக்ட் ஆன குடும்ப உறுப்பினர்களை, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கவங்கள, அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவுடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி, அதாவது நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரியான வாக்குறுதியும், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்றதே அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சு. மீதி விஷயத்தில் நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லை. லேட்டரான ஒப்பீனியன் இருக்கலாம், பட் இப்போ எனக்கு சொல்றது ஒரு நிமிஷம். கேட்டவங்களே திருப்பி கேட்காம மீதி கேட்கறவங்களே கேட்கலாம். ஒரு நிமிஷம் வரேன் உங்ககிட்ட. பாதுகாப்பு வந்து கம்மியா வழங்கப்படுறதாகவும் நாங்கள் கேட்ட போலீஸ் போஸ்ட் கொடுக்குறாங்க இடம் கொடுக்குறாங்க. நீங்க கேட்ட வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்லைங்க. நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன். நான் இங்க 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை. அதனால நான் இப்ப அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிபட்டவங்களையும் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வரல. Both of you have asked. Anybody else? No. Yes. There has been a lot of demand for CBI inquiry in this incident. You know, visited all this. It's a very serious question. Do you think it's a big case to handle on CBI settle looking? See, what is fit and what is not fit is not for me to decide now. I am here on a very well-defined mission to convey Honorable PM's concerns and to be sure that I have met up with at least a few of those families who have lost their close near dear ones and the affected ones who are lying in the hospital. Beyond that, it's not my remit. இல்லைங்க, மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது, இல்லை என்னோட விசிட் மூலமா வராதுன்ற விஷயம் இல்லை. நான் வந்தது இன்னைக்கு கிளியரா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன். ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு. அவர் வர முடியாதனால எங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப நான் காதால கேட்டதப்போ அவருக்கு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணேன். பண்றது என்னுடைய கடமை. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் எங்க ஒண்ணும் இல்லைன்னு ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அரசியல் கட்சிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு? ஆமாங்க, அதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. நீங்க அங்க இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது, இவங்கெல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அதை பத்தி தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்துச்சு,
நாங்கள் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணோம், சாப்பிடல. சில பேர் பணம் பக்கத்தில் ஹோட்டலில் இருந்துச்சுன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனால் எல்லாரோடையும் அந்த மாதிரி போய் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. அதோடு இல்லாமல் குழந்தை குட்டிகளோடு வந்துட்டோம். நாங்கள் நினச்சோம் ஒரு பெரிய நடிகரை பார்க்குறோம் அப்படின்னு வந்துட்டோம். ஆனால் வந்த பிறகு கூட்டத்திலேருந்து மீண்டுக்கிட்டு வெளியில் வரது கூட எங்களால் முடியாமல் போச்சு அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க. அதனால நீங்கள் அடுத்த கேள்வி இப்போ இல்லை ஆயிடுச்சுங்களா? எல்லாரும் சொல்லுமா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளோட நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நம்பிக்கையில் சிபிஐ கொண்டு போவோம். இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சூழல் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நடந்திருக்கு, எல்லாரும் கேட்டுருக்கீங்க. இப்போ நிச்சயமா ஒரு தலைவர் கமிஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்னாங்க மக்களுக்கான ஒரு விதாரமான விஷயம் என்னன்னா, இதை ஒரு கோடை யுவா மேலே இருந்து மத்திய அரசு கூடுதல் விசாரணை பண்ணும்போது மக்களுக்கான ஒரு சூழலையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூடுதலான உண்மை வருமானு தோணுது. அதுக்கான விஷயங்களை நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் மதிப்போடு ஏற்றுக்கிறேங்க. நான் டெஃபினட்டா இப்போ நான் இத்தனை விஷயத்த சொன்னதை போய் அங்கே டெஃபினட்டா சொல்லுவேன் இல்லைங்களா? அதுக்கப்புறமா எஸ் any word? I think at this stage I've made it very clear why I have come here. I wouldn't want to go beyond that. Okay? எட்டு கேள்வி அவங்களோடது. Chief Minister says after the investigation is over, all parties should come together and hold discussions on rules and regulations for further rallies. Do you think it's time to have a set frame of regulations for all parties to avoid such rallies from happening considering 2026 is... No time is a bad time for setting proper SOP for public matters, particularly where there will be huge assemblies of people, particularly women, children, all families coming. There is no hesitation. In fact, we are probably rather too late. We should, not just one state, all over the country, we should have a better way of public gathering management. There's no அப்படிங்களா? அப்ப அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. நான் வந்தது என் வேலையை பார்த்து நான் போயிட்டேன். I wouldn't know. Very good. We'll find out. All right. Thank you. என்னப்பா? நிறைய பெண்மணியை சந்திச்சேன்ப்பா. இது வந்து உண்மையாலுமே வேணும்னு காரணப்பட்ட ஒரு சம்பவமா இருக்குன்ற மாதிரி உங்களோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்ககிட்ட அவங்க பதில் விஷயம் அப்படி இருக்கு. இது எப்படி தோணுது? எனக்கு ஒன்றும் தோன்றதுக்கான உரிமை இல்லைங்க. அது கமிஷனர் ஒரு குடும்பம் வருது இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா. லாஸ்ட் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன், அதை பத்தி பேசினா வேற விதமா பேசுவேன். பேசுவோம்.